உண்மையாவே பார்த்தா டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் பிரச்சனையில சிக்கிட்டாருன்னு சொல்லலாம். அவர் சமீபத்துல ஷேர் பண்ண ஒரு போஸ்ட் பெரிய சர்ச்சையா மாறிடுச்சு. அந்த போஸ்டுக்கு இந்தியா ஸ்ட்ராங்கா ரிப்ளை பண்ணிருக்காங்க. நேரடியாவே இந்தியாவையும் சீனாவையும் நரகம் சொல்லலைனாலும் அந்த வாசகத்துல இந்தியா சீனா கூட சேர்த்து நரகத்துக்கு ஒத்த நாடுகள்னு அர்த்தம் வர மாதிரி பேசப்பட்டிருக்குன்னு பல பேர் எடுத்துக்கிறாங்க. இது ஒரு வலதுசாரி தீவிரமான கருத்து கொண்ட ஒருத்தருடைய போஸ்ட். அதையே ட்ரம்ப் ஷேர் பண்ணதுதான் இவ்வளவு பிரச்சனையாகி இருக்கு. இதுல இந்தியா சீனா மற்றும் இன்னும் சில நாடுகள் பற்றி பொதுவான கமெண்ட் போட்டிருந்தாலும் அது பெரிய அளவில் இந்தியாவிலையும் வெளியுலகத்திலையும் டிஸ்கஷன் ஆகிடுச்சு. பல இன்டர்நேஷனல் மீடியாவும் இதை பற்றி பேசுது. இந்த சூழ்நிலையில் ராம் எமன்யூல் மாதிரி டெமோக்ராட்டிக் கட்சி லீடர் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் ட்ரம்ப்பை மிக கடுமையாக விமர்சித்தார். இந்த மாதிரி பேச்சு இந்தியாவை அவமதிப்பதற்கு சமம். அதே சமயம் பல வருடங்களாக அமெரிக்கா இந்தியா ரிலேஷனை கட்டி எழுப்பிய முயற்சிகளை ட்ரம்ப் கெடுக்கிறார் என்று சொன்னார். அமெரிக்காவுக்கு உள்ளேயே ட்ரம்ப்பிற்கு எதிர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்கு. குறிப்பாக இந்திய வம்சத்தவர்களின் இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே ரொம்ப அதிகம். பெரிய டெக் கம்பெனிஸ், டிஃபென்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாத்துலேயும் இந்தியர்கள் முக்கிய பதவியில் இருக்காங்க. அதனால் இந்தியர்களை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்தால் அங்கேருந்து ரியாக்ஷன் வருது. நேர்மையாக சொல்லணும்னா இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போனதால் அந்த நாட்டுக்கே பலன் தான் கிடச்சிருக்கு. நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை ஸ்டாண்டர்ட், சேமிப்புன்னு எல்லாத்துலேயும் இந்திய வம்சத்தவர்கள் முன்னாடி இருக்காங்கன்னு அங்கே இருக்கவங்க கூட ஒத்துக்கிறாங்க. அதனால தான் ட்ரம்ப் ஷேர் பண்ண அந்த போஸ்ட் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சத்தவர்களுக்கும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதனாலேயே பெரிய ரியாக்ஷன் வந்திருக்கு. டெமோக்ராட்டிக் கட்சியும் ஓப்பனாகவே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதையெல்லாம் பார்த்தா ட்ரம்ப் அரசியல் மற்றும் ஃபாரின் பாலிசி ஒரு தவறு பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அதே நேரத்தில் அமெரிக்காக்குள்ளேயே அவருக்கு எதிராக குரல் அதிகமாக வருது. மொத்தத்தில் இந்த விஷயம் ட்ரம்ப்புக்கு ஒரு பாலிட்டிக்கல் செட்பேக் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி மாதிரி இல்லை, இது இப்போ பெரிய இம்பேக்ட் கொடுக்குற விஷயம் மாதிரி மாறிடுச்சு. இதுவும் அவரோட ஃப்யூச்சர் பாலிட்டிக்ஸ்க்கு பாதிப்பு கொடுக்கலாம் பலரும் பேசுகிறாங்க.